தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலில் வாக்களிக்க விருப்பமா? தேர்தலில் வாக்களிக்க விருப்பமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை உண்டு. 18 வயதை பூர்த்தி செய்த அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு, ஓட்டு போடலாம். ஆனால் ஒரு சில நபர்கள் தாங்கள் ஓட்டு போடுவது கிடையாது, எந்த கட்சியின் மீதும் நம்பிக்கை கிடையாது, நான் ஓட்டை போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிடுவாங்க. ஆனா வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்கும். இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா இவங்க ஓட்டை கொண்டு போய் வேற யாராவது போட்டுருவாங்க. அதான் உண்மை. சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா அவங்க இதுவரைக்கும் ஓட்டு போடாதவங்க யாருன்னு சொல்லி பார்த்துட்டு 4 மணிக்கு மேல இந்த திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க அந்த ஓட்டை வந்து கள்ள ஓட்டா போட்டுருவாங்க. அதான் உண்மை. இவங்க நேர்மையானவங்க மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு இந்த நாட்டு அரசியல்வாதிகள் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா எனக்கு ஓட்டுரிமை இருக்குது, ஆனா ஓட்டு போட மாட்டேன் அப்படின்பாங்க. இவங்க செய்யற தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஓட்டு கடைசியில கள்ள ஓட்டா மாறி போகுது. இவங்க என்ன குறிக்கோள் வச்சிருக்காங்களோ அந்த குறிக்கோளுக்கு எதிர்விதமா அது செயல்படுது. என்னன்னா, நான் யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன்றாங்க, கடைசியில் அது வந்து கள்ள ஓட்டா மாறி போகுது. அதான் உண்மை. ஓட்டு போட விருப்பம் இருந்தா ஓட்டுரிமை வாங்குங்க, இல்லாட்டா ஓட்டு போடாதீங்க. ஓட்டுரிமையே வேண்டாம் உங்களுக்கு. நிறைய பேர் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை, அப்புறம் எதுக்கு வாக்காளர் பட்டியலில் உங்க பேரை சேர்க்கிறீங்க? எஸ்ஐஆர் திருத்த சட்டம் கொண்டு வர்றாங்க, வீடு வீடா போய் ஃபார்ம் கொடுக்குறாங்க, விண்ணப்பம் கொடுக்குறாங்க. ஓட்டு உரிமை உள்ளவங்களை யாருக்கு வாக்காளர்களை புறம் பார்த்து நேரில் சந்திச்சு அடையாளம் பார்த்து அந்த விண்ணப்பங்கள் கொடுக்குறாங்க. இந்த விண்ணப்பங்கள் வாங்குறவங்க உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இருந்தா மட்டும் அதை நிரப்பி திருப்பி போய் கொடுங்க, இல்லாட்டினா கொடுக்காதீங்க. வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்கு, ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க, கடைசியில் அது கள்ள ஓட்ட மாறி போகுது. எதுக்கு வம்பு? ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இருந்தா வாக்காளர் பேர்ல வந்து பட்டியலில் பேர் இருக்கட்டும். ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு வாக்காளர் பட்டியலில் உங்க பேரு? அதனால தயவு செஞ்சு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காதீங்க. வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இடம்பெறாதபடி பார்த்துக்கோங்க. அதான் நல்லது.